Hey guys, welcome to my channel Sandhya's Life and Looks. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு லுக் தான் பார்க்க போறோம். காலேஜ் கேர்ள்ஸ், திஸ் லுக் இஸ் ஃபார் யூ. ஸோ காலேஜ் போகிற பசங்க யாராவது இருக்கீங்க, பொண்ணுங்களுக்குலாம் வந்து என்ன மேக்கப் போடுறது, டெய்லி எப்படிலாம் மேக்கப் போட்டு போகிறது, இல்லை மேக்கப் போட்டால் ரொம்ப அதிகமாக தெரியுமோ, மேக்கப் போட்டு போகிறதுலாம் அசிங்கமாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்கிறவங்கலாம் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சட்டிலாக இதை மாதிரி ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ணணும்னு தோணுதோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இது வந்து வெஸ்டர்ன் லுக்கு தான், பட் நாட் ஃபார் அ குர்த்தி வேர். நீங்கள் வந்து சுடிதார் போடுற பசங்களாக இருந்தால் இந்த லுக்கை விட நான் வேறு லுக் ஒன்று பண்ணுறேன். இது வந்து ஜீன் பேண்ட் போட்டு போகிற பசங்க மட்டும் பாருங்கள், ஓகே? இல்லை எல்லாருமே பாருங்கள், ஜீன் பேண்ட் போடுறவங்களுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ. சுடிதார் குர்த்திஸ்லாம் போடுறவங்களுக்குலாம், சல்வாஸ் போடுறவங்களுக்குலாம் வேறு ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். அதை பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், ஓகே? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் இல்லாமல் நோ மேக்கப். காலேஜ் கிளம்புற அவசரத்தில் கண்டிப்பாக கலர் கரெக்ஷன்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஸோ டைரெக்டாக ஏதாவது ஒரு ப்ரைமர் இருந்தால் ஆனால் போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து ஃபுல் டே இருக்கணும் அப்படின்னா ப்ரைமர் ஒன்று யூஸ் பண்ணிவிடுங்க. பெட்டர் இது மாதிரி ஹைலைட்டிங் ப்ரைமர் இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டிங் ப்ரைமர் தான் எடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த க்ளோ வந்து இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஃபேஸஸ் கனடாவோட கன்சீலர். ஸோ கலர் கரெக்ஷன் வேணும் அப்படின்னா சில பேருக்கு வந்து ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, ஆரஞ்ச் கரெக்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கரெக்டர் எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஓரளவுக்காச்சும் உங்களுக்கு ஹைட் ஆகும், கண்டிப்பாக கவர் ஆகும். எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அங்கெல்லாம் போட்டுக்கோங்க. வேணும்னா, டைம்லாம் கிடையாது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் பிக்மெண்ட்ஸ் வந்து விசிபிளாக இருக்கும். நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுறது தான் நல்லது. தென் ஃபவுண்டேஷன். நீங்கள் ஃபவுண்டேஷன் இல்லைனா பிபி க்ரீம் எது வேணுமா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் டூவாக வேண்டாம் அப்படின்னா பிபி க்ரீமே போதும். பிபி இல்லைனா வந்து ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கிறவங்கலாம் சிசி க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து மேப்ளின் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். சும்மா லைட்டாக போட்டுக்கலான்னு இருக்கேன். ஓவராக போட்டுறாதீங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே. ஏன்னா காலேஜ் லுக் வந்து ரொம்ப ஓவர் டூவாக போகவும் முடியாது நம்ம காலேஜ்க்கு. ஸோ தட் பிளெண்ட் பண்ணிடுங்க நல்லா. டூ மச் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து பிளெண்டரில் ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் தென் காம்பேக்ட் பவுடரே ஓகே தான், லூஸ் பவுடர்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் மேப்ளின்லேருந்து எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபேஸ்க்குமே பண்ணிடுங்க.
எப்பயுமே எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப எக்ஸஸாக போட்டால் அங்கங்கே வந்து விழுவும். ஐப்ரோஸ்க்கு ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்படி ஆப்போசிட் சைடில் ப்ரஷ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்படி இப்போ நீங்கள் ஆப்போசிட் சைடில் பண்ணதால் உங்களுக்கு வந்து அந்த கேப்ஸ்லாம் வந்து நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ அந்த கேப்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக செட் ஆகிடும். ஐ ஷேடோ பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கன்சீலர் எடுத்து blend பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த க்ரீஸ் லைன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பவுடர் எடுத்து செட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து கன்சீலர் நிற்கும், இல்லைனா லைன்ஸ் வந்துடும். அண்ட் தென் ஏதோ ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கோங்க ஐ ஷேடோவுக்கு. எந்த ஷிம்மர் அது மாதிரிலாம் கிளிட்டர்லாம் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பேலட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். க்ரேஸ் இதுலேருந்து இந்த ப்ரௌன் ஷேட். எதுவுமே நம்ம ஓவர் டூ பண்ண போகிறது இல்லை, சட்டிலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌன் ஷேட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் உங்கள் ஸ்கின் அட்லீஸ்ட் போட்ட மாதிரி இருக்கணும். ரொம்ப லைட் ப்ரௌன், ரொம்ப லைட் கலர் ஷேட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து வெறும் சிங்கிள் கலர் தான் போடுறோன்னும் போது கொஞ்சம் அது வந்து பிக்மெண்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் தென் ப்ளஷ். நிறைய பேர் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ண மாட்டீங்க. ப்ளஷ் போட்டால் கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டும். ஸோ இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட க்ரீம் அண்ட் டிண்ட், அதில் கோரல் கேண்டி அந்த ஷேட் தான் எடுத்திருக்கேன். ஸ்மெல் நல்லா சாக்லேட் ஸ்மெல் அண்ட் கலரும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்படி எடுத்துகிட்டு வராதிங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்படி காது கிட்ட ஹேர் லைன் கிட்ட எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷ் வந்து சட்டிலாக தெரியும். நோ ஹைலைட்டர், நோ கான்டோர், எதுவுமே கிடையாது. ஸோ இது மாதிரி தான் இருக்கணும் நம்மளுக்கு. லாஸ்ட்டாக லிப் லைனர் போட்டு லிப்ஸ்டிக். லிப் லைனருக்கும் நான் ஸ்விஸ் பியூட்டியில் எடுத்திருக்கேன், டார்க் சாக்லேட் ஷேட். இப்படிலாம் போட போகிறது இல்லை. ஸோ நம்ம சீக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, டிண்ட், அதே தான் எடுத்து இப்போ லிப்ஸுக்கும் போட போகிறேன்.
ஸோ இப்போ நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட், நல்ல ஒரு ப்ரௌன் நியூட் மாதிரி இருக்கு இல்லையா, இப்படி இருந்தால் தான் அந்த லுக் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டடாக தெரியும். ஸோ இதை மாதிரி லுக் ட்ரை பண்ணும்போது நம்ம ஐலைனர் ஐலைனர் காஜல் இதெல்லாம் வச்சோன்னா கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக போயிடும். ஸோ அதனால் இப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி பொண்ணு மாதிரி இருப்பீங்க. குட்டி பொண்ணு லுக் தானே எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் இப்படியே விட்டுறது நல்லாயிருக்கும். அண்ட் ஜீனுக்கெல்லாம் வந்து லூஸ் ஹேர் ஓகே. இப்போ என்ன மாதிரி ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கிற ஹேர்னால் கொஞ்சமாக சீரம் போட்டு லூஸ் ஹேருக்கு பதிலாக போனிடெயில் யூஸ் பண்ணுங்கள். போனிடெயில் மாதிரி அது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப அப்லாங்டு ஃபேஸ் இல்லைனா ரொம்ப நீட்டான மூஞ்சிலாக இருக்கிறவங்க பஃப் இல்லாமல் வைக்க பாருங்கள். ரவுண்ட் ஃபேஸ் இருக்கவங்க பஃப் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது என்ன பண்ணுன்னா டேங்கிள்ஸ்லாம் எடுத்துரும். ஹேர் வாஷ் பண்ணியிருக்கீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் வெட் ஹேரில் ஓரளவு நம்ம டவல் ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஹேரில் வந்து நீங்கள் இந்த சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களது டேங்கிள்ஸ்லாம் எடுத்துரும். அண்ட் தென் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் ஹேர். உங்களுக்கு நான் இப்போயே காட்டுறேன் பாருங்க. எனக்கு இப்போ எவ்வளோ டேங்கிள்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலாக நான் ஓப்பன் பண்ணும்போது. பட் இப்போ சீரம் அப்ளை பண்ணதும் பாருங்களேன். சீரம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ், தெரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த பக்கமும் பண்ணிடுறேன். பயங்கரமாக அன்மேனேஜபிள் ஹேர் இருக்கவங்கலாம், ரொம்ப டேங்கிள்ஸ் அதிகமாக வரும், ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, எனக்கு வந்து தலைவாரவே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றவங்கலாம் கண்டிப்பாக சீரம் யூஸ் பண்ணுங்கள். ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது. உங்கள் ஹேர் நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்கால்ப்லலாம் வேண்டாம், ஸ்கால்பில் அப்ளை பண்ண வேண்டாம். தெரியுதா? ஹேர் வந்து ஸ்மூத்தாக ஆகிடும். ஸோ அந்த ஃப்ரிஸ்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். ஓகே, ஸோ எய்தர் லூஸ் ஹேர் விட்டுக்கோங்க, இல்லைன்னா நான் வந்து யூஸ்வலாக ஜீன்லாம் வேர் பண்ணுறேன்னா போனிடெயில் தான் போடுவேன். This is the final look. and ஃபிக்ஸர் இருந்துச்சுன்னா ஃபிக்ஸரும் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டே வந்து இன்னும் ரொம்ப நேரம் இருக்கும். அண்ட் இந்த ஸ்டெப்ஸில் ஏதாவது ஸ்கிப் பண்ணலாமான்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைமர் அண்ட் ப்ளஷ் மேபி ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. பட் அந்த லுக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், மேக்கப் போட்ட மாதிரியெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு லிப்ஸ்டிக்கும் அந்த ஃபவுண்டேஷனும் ஐப்ரோஸ் மட்டும் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஸோ சில பேர் அதை மாதிரி பிடிக்கும், அந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்கிறவங்களாம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு வந்து சாஃப்டாக சட்டிலாக வேணும், பட் எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ப்ளஷ் அதெல்லாம் போட்டு பண்ணுங்கள். காலேஜ் கேர்ள்ஸ் இன்னும் எதுக்காக வெயிட்டிங்? இப்போ இந்த மேக்கப் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி காலேஜ் போகும்போது இதை மாதிரி மேக்கப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போங்க. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஷேட்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து நியூட் ஷேட்ஸாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எப்பயுமே எல்லாருக்குமே எல்லா ஸ்கின் டோனுக்குமே நியூட் ஷேட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன லுக்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம், என்ன லுக்னா உங்களுக்கு வந்து டுட்டோரியல் வேணும், இல்லைனா என்ன உங்களுக்கு மேக்கப்பில் ஏதாவது டவுட் இருக்குது, எந்தெந்த இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், நான் எல்லாமே சொல்லுவேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனல் பார்த்துட்டே இருங்க. நாட் ஓன்லி ஃபார் மேக்கப் லவர்ஸ்க்கு மட்டும் கிடையாது நம்ம சேனல். நம்ம சேனலில் ஃபுட் பிளாக், ட்ராவல் பிளாக், என்டர்டெயின்மெண்ட், மேக்கப், லைஃப் ஸ்டைல் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இன்னும் வந்து ஃபன்னியான வீடியோஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃபுட் லவர்ஸ் இருக்கிறீங்கனாலும் பாருங்கள், ட்ராவல் பிடிக்கும்னாலும் நம்ம சேனல் பார்த்து பாருங்கள், மேக்கப் பிடிக்கும்னாலும் நம்ம சேனலை பார்க்கலாம்.
அண்ட் இன்னும் நம்மளுக்கு அப்படியே என்டர்டெயின்மெண்ட்லாம் பிடிக்கும், ஃபேமிலியோடு சேர்ந்து என்டர்டெயின்மெண்ட்லாம் பிடிக்கும், அந்த மாதிரிலாம் பிடிக்கும்னாலும் நம்ம சேனல் கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் எனக்கு வந்து ஒரு குட்டி பையன் இருக்கான். ஸோ 1.5 இயர்ஸில் ஒரு குட்டி பாப்பா இருக்கான். அந்த குட்டிக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்னெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஹோம்மேட் பேபி செர்லாக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட்ஸும் போய் பாருங்கள். ஸோ தட் அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, பேபி ரிலேட்டடான, அதாவது பேரண்டிங் ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, பேரண்டிங் ரிலேட்டடாக நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு வேணும், அந்த மாதிரி வீடியோஸும் போடலான்னாலும் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி வீடியோஸும் போடுறேன். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். பாய்.